ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி கோதாயை நமஹ. மர்கழி திங்கள் 15 நாள் 22வது அங்கன். கோதா குணானுபவத்தில் இன்று பார்க்க இருக்கும் விஷயம் ஸ்ரீ ஆண்டாள் வண்ணம் என்பது. பெருமாள் ஆண்டாள் கல்யாண மகோத்சவத்திலே ஆண்டாளுடைய மாலையினால பெருமாளுக்கு பெருமை சேருகிறது. ஆண்டாளோட கூட இருக்கும்போது பெருமாளுக்கு அழகு கூடுகிறது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பார்த்தோம். இது இங்கே மட்டும் இல்லையா, ஸ்ரீவைகுண்டலோகத்தில் கூட அப்படிதானா. ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் மூலமாக பெருமாளுக்கு அழகு கூடுகிறது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதுக்காக ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். துர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரயா ச ருச்சேந்திராயாஹ ஆசீத் அனுஜ்ஜித சிகாவல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்திரம். பொதுவாக பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சில விசாரங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதிக்கிறார், சிலதெல்லாம் சம்பிரதாய ரகசியம், வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படின்னே சொல்லிட்டார் இந்த விஷயத்தை. பெருமாளுக்கு மேகவண்ணன் அப்படின்னு திருநாமம் ரொம்ப பிரசித்தம். கார் மேகம் போல ஒரு கருத்த திருமேனியை உடையவன், குளிர்ந்த பிரகாசமான கருத்த திருமேனியை உடையவன் அப்படின்னு பிரசித்தம். இன்னும் பல பிரமாணங்களில் பார்த்தா பல விதமாக இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹா அப்படின்னு மொத்தம் நகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்வர்ணமயமானவன், தங்கமயமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள்லாம் பார்த்தோன்னா ஒரு இடத்துல முகில் வண்ணன் சொல்கிறா, அதான் மேகவண்ணன் அர்த்தம். இன்னொரு இடத்துல பார்த்தா பச்சை மாமலை போல் மேனி அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தானா மணிவண்ணன் அப்படிங்கிறா. இன்னொரு இடத்துல பார்த்தா கடல் வண்ணன் அப்படிங்கிறா, நீர் வண்ணன் அப்படிங்கிறா. இதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் உண்டு. இந்த வண்ணம்ங்கிறதுக்கே பல அர்த்தம் உண்டு. ஸ்வபாவம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அது இருக்கட்டும். நிறம்ங்கிற அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை வச்சு பார்த்தோன்னா முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பெண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணமென்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்துளூரிலே. திருவங்கையாழ்வார் பாசுரம். ஒவ்வொரு யுகத்திலையும் பெருமாள் ஒவ்வொரு ரூபத்தை எடுக்கிறான். முதல்ல பால் மாதிரி வெள்ளையான திருமேனியோடு இருந்தான், இன்னும் கொண்டல் வண்ணம், அப்புறம் மேகம் மாதிரி, அப்புறம் பொன் மாதிரி ஸ்வர்ணம் போல, மணி மாதிரி மணிவண்ணனாக. இப்படி அந்தந்த யுகத்தில் பல நிறங்களை நீ எடுக்கிறாயே, உன் நிறம் என்ன கேட்குற? உன் நிறத்தை நான் சேவிக்க வேண்டாமா? எனக்கு ஏன் சேவை கொடுக்கல? நான் ஆசையோடு வந்திருக்கேனேன்னு கேட்குற பாசுரம் அது. ஆக இப்படி பார்த்தான்னா பல வண்ணங்கள், பற்பல வண்ணங்கள் பெருமாள் திருமேனியில். அப்போ இதில் எது சரி? பெருமாள் மேகசியாமலனாகவா இல்லை பால் போல வெள்ளையாக இருப்பானா? இயல்பான நிறம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு நிறம் இருந்தாலும் இயல்பான நிறம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் இந்த சம்பிரதாய ரகசியம் அப்படின்னு சொல்கிற. அது இருக்கட்டும், சுவாமி தேசிகன் ஒன்று சாதிக்கிறார். சம்பிரதாய ரகசியத்தில் பெருமாளுடைய திருமேனி இருக்கு. அதில் இன்னொரு ரகசியம் என்ன கேட்டால், ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் 2 பக்கம் இருக்கா. அவர்களுடைய வண்ணம் பெருமாளுடைய திருமேனியில் டால் அடித்து பெருமாள் இன்னும் வித்தியாசமாக சேவை சதிக்கிறாராம். தூர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியாம். பூதேவி நாச்சியார் தூர்வாதலம் அருகம்புல் மாதிரி இருக்காராம். அருகம்புல் இலைகள்லாம் பச்சை பச்சைன்னு அழகாக இருக்கும். அருகம்புல் அப்படின்னா சில பேர் பயந்துருவா, அது விநாயகருக்காச்சே, அது சிவனுக்காச்சே அப்படின்வா. ஆனால் அப்படி இல்லை, பெருமாளுக்கும் உண்டு, அது விசேஷமானது. தூர்வாது ஸ்வப்ரணாசினி அப்படின்னு ஸ்ரீசூக்தத்திலே வரும். அப்போ அந்த மாதிரி ரீதியில் இது விசேஷமானது. அப்போ அதே போல பச்சை நிறத்துடன் இருக்கக்கூடியவர் நாச்சியார், கோதா நாச்சியார் இல்லாட்டா பூதேவி நாச்சியார். தூர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியாம்.
பெருமாளுடைய இடது பக்கத்தில் பூதேவி நாச்சியார் இப்படி இருக்கார். வலது பக்கத்தில் கோரோச்சனா ருச்சிரயாச்ச ருச்சா இந்திராயாக. இந்திரானா லக்ஷ்மி தேவி. அவர் கோரோச்சனா மாதிரி இருக்காராம், ஸ்வர்ணம் மாதிரி இருக்கார். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படிதானே சொல்லியிருக்கு வேதமே. அதனால் ஸ்வர்ணமயமான திருமேனியோடு கூட அவர் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா பச்சை திருமேனி, அந்த பக்கம் பார்த்தா ஸ்வர்ணமயமான ஒரு மஞ்சள் திருமேனி அப்படின்னு வச்சுக்கலாமே. மஞ்சள் சிவப்பு கலந்த ஒரு திருமேனி. நடுவில் பெருமாள் இருக்கார். அவருடைய திருமேனி மேகம் போன்ற திருமேனி. கருப்பாக இருக்கும், அதே சமயம் பிரகாசமாக இருக்கும், அதே சமயம் ஒளி காட்டும். அதாவது என்ன கேட்டால் மற்ற வஸ்துக்களை தன்கிட்ட காட்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருமேனி அது. அப்போது இந்த மேகவண்ணன் திருமேனியில் அந்த பக்கம் பூமாதேவி நாச்சியாருடைய பச்சை வண்ணமும் அருகம்புல் பச்சை வண்ணமும், இந்த பக்கம் பெரிய விராட்டியார் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய தங்க நிறமும், இதெல்லாம் சேர்ந்து கலந்து பெருமாள் திருமேனியில் சேவையாகும். அப்படின்னா அது எந்த நிறம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல நிறங்கள் கலந்து அது சேவையாகிறபடினாலே. அதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்லலாம். ஆசீத் அனுஜித சிகாவல கண்டசோபம். மயில் கழுத்து இருக்கும் இல்லையோ, அது எப்படியோ அப்படி சேவை சாதிக்கும்னு வச்சுக்கலாம். மயில் கழுத்தை பார்த்தோன்னா பலவித வண்ணங்கள் இருக்கும். பொதுவாக மயில் சிறகெல்லாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. மயில் தோகை பார்க்குறோமோ இல்லையோ, அதிலே பார்த்தா தெரியும். பச்சை இருக்கும், கருப்பு இருக்கும், சிவப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், எல்லாம் ஆனால் பளபளன்னு இருக்கும். அந்த பளபளப்பை யார் கொடுத்தாலும் பெருமாள் தான் கொடுத்துருக்கார். ஆச்சரியமாக இருக்கும். அதை வச்சு பசங்கள்லாம் தன்னுடைய புஸ்தகத்துக்குள்ளே பத்திரமா வச்சுக்கும். கண்ணன் தன் தலைமுடி மேலே வச்சுக்கிறான். அந்த மாதிரி மயில் கழுத்தில் பல நிறங்கள் இருக்குமா. எல்லா நிறமும் இருக்கும் மாத்திரம் இல்லை, எல்லாம் பிரகாசமாக இருக்கும். நம்ம நோட் புக்கில் பெயிண்ட் அடிக்கணுமே அந்த மாதிரி இருக்காது, நல்ல பிரகாசமாக இருக்கும். அப்போ அதை உதாரணமாக சொல்லலாம். மயில் கழுத்து எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த மாதிரி பல நிறங்கள் கலந்து அதே சமயம் ஒளிரும்படியாக பிரகாசிக்கும்படியாக ஆச்சரியமான திருமேனி அப்படிங்கிறார். ஆசீத் அனுஜித சிகாவல கண்டசோபம். அனுஜிதன விடாத, சிகாவல கண்ட மயில் கழுத்தினுடைய சோபையை விடாமல் பெருமாள் திருமேனியில் சேவிக்கலாமா. ஏன்னா எப்பவுமே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இருக்கு அப்படின்னால. மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம். இது யார் சேவிக்கிறாளோ, பிரணமதாம் வணங்குபவர்களுக்கு மாங்கல்யதம், மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது. பெருமாளுடைய திருமேனி ஏதோ வேடிக்கை பார்த்துன்னு இந்த நிறமா அப்படியா அப்படின்னு வேடிக்கை பார்த்துன்னு போகிற விஷயம் இல்லை. பெருமாள் திருமேனிக்கு இந்த நிறம் இருக்குது. பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் இருக்கிறபடினாலே மயில் கழுத்து மாதிரியாக அந்த பல நிறங்களில் சேவை சாதிக்கிறார். ஒளிரக்கூடிய நிறங்களில் கேட்டுன்னு போகிறதுக்கு சொல்லலை. மாங்கல்யதம் அப்படிங்கிற அது யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது பெருமாளுடைய திருமேனி. அதனால தான் சுபாஸ்ரயம் அப்படின்னு பெயர். சுபமான திருமேனி இது. மதுவைரி காத்திரம். மதுவைரி எம்பெருமான், அவனுடைய காத்திரம் திருமேனி ஆனது எப்படி தாயாருடைய நிறம், இரண்டு பக்கம் உபயநாச்சிமாருடைய நிறம் சேர்ந்து அது மயில் கழுத்து போல பலவிதமான நிறங்களுடன் பிரகாசிக்கிறது என்பதாக தாற்பயம். அனுஜிதன்னு ஒரு பதம் இங்கே ரொம்ப முக்கியம். விடாமல் இருக்கு. ஏன்னா பெரிய பெருவாட்டியாரும் இந்த பூதேவி நாச்சியாரும் பெருமாள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்போவுமே விடுவதே இல்லை. அதனால் எப்பவும் பெருமாளுக்கு இந்த நிறமே சேவை சாதிக்கிறபடினால ஒரு விதத்தில் பார்த்தா இதுதான் பெருமாளுடைய இயல்பான நிறம் கூட சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னு கேட்டால் மேகசியாமலன் ஆச்சு அவன் உபயநாச்சிமார் இல்லாட்டா அப்போ மேகசியாமலனாக தானே சேவை சாதிப்பான் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா உபயநாச்சிமார் இல்லாத ஒரு ஸ்திதியே கிடையாது. எப்போவுமே நாச்சியாரோட கூட தான் பெருமாள் இருக்கான். அதனால் இந்த மாதிரியாக நம்ம பெருமாள் நிறம் இருக்கும் என்பது புரிந்து கொள்ளலாம். ஆசீதனுஜித சிகாவல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம். அப்படி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடைய நிறத்தை தன் திருமேனியிலே கொண்டவன் அவன்தான். இப்போது ஆண்டாள் திருக்கல்யாண மகோத்சவத்திலையும் அவருடைய நிறம் தன் உடம்பிலே டால் அடிப்பதை பார்த்து அவன் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறான் என்று தாற்பயம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.